இன்னைக்கு தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. அதில் இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. எப்படி இதை பார்க்க முடியும்? தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுத்தது என்பது ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற நல்ல நோக்கம் தொடுக்கப்பட்டது. அதை விசாரித்த உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. சிறப்பான தீர்ப்பு. அந்த தீர்ப்பை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. ஒரு ஆளுநர் எப்படியெல்லாம் செயல்படக்கூடாதோ அப்படி செயல்பட்டு வந்தார் ஆளுநர். ஒரு போட்டி அரசாங்கத்தையே அவர் நடத்தி கொண்டிருந்தார். மசோதாக்கள் என்பது மாநில மக்களுடைய நலனுக்காக தான் மசோதா நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் அது ஆளுநர் அதற்கு ஒப்புதல் வழங்க வேண்டும். அப்படி இல்லைன்னா உடனடியாக திருப்பியாவது அனுப்பணும். ரெண்டுமே செய்யலை. ஒப்புதலும் வழங்கல, திருப்பி அனுப்பாமல் நீண்ட காலமாக கிடப்பில் போட்டு பிறகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறது சட்டவிரோத செயல் என்று உச்சநீதிமன்றம் இன்றைக்கு கூறியிருப்பது இதங்காட்டிலும் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல முதலமைச்சருடைய ஆலோசனைப்படி வழிகாட்டியபடி செயல்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மசோதாக்களை குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக தீர்வு காண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த மூன்றுமே மிக முக்கியமான விஷயம், ஜனநாயகத்தை காக்கக்கூடிய விஷயம். அந்த அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வரவேற்கிறோம். ஆளுநர் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வேணும்னே செயல்பட்டதானே, அதனால அவர் ரிசைன் பண்ணணும், ராஜினாமா செய்யணும். இதுக்கு மதிப்பளித்து உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிற தீர்ப்புக்கு மதிப்பளித்து அவர் ராஜினாமா செய்து விட்டு செல்ல வேண்டும். அல்லது இவரை நியமனம் செய்த குடியரசுத் தலைவர் இப்படி சட்டவிரோதமாக செயல்பட்டிருக்கிறார் என்கிற காரணத்தினால அவரை பதவி நீக்கம் செய்யணும். ஒரு சாதாரண இந்திய குடிமகன் சட்டவிரோதமாக செயல்பட்டால் என்ன பண்ணணும்? காவல்துறை நடவடிக்கை எடுத்து கைது பண்ணணும். இவரை கைது பண்ண நான் சொல்லலை, இவரை ராஜினாமா பண்ணணும் கௌரவமான முறையில், அல்லது குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யணும்.